அடிக்கிறாமா தூங்கிட்டு அடிக்கிறாப்பா தூங்க விட மாட்டேன் ஒருத்த மாட்டேன் தூங்க விட மாட்டான் ஐயோ நல்லா கரு நீ பிகரு அடிக்கிறா வந்து உள்ள தூங்க சொல்ல அடிக்கிறான் ஐயோ யாரு ஹவுஸ் ஓனர் அடிக்கிறான் உட்காந்து பேசுறேன் நீ உட்காரு நான் எப்பவுமே என் பொண்டாட்டி உட்காரு எதுவும் சொல்ல நீ உட்காரு நீ நானு யார் பார்த்தாலும் போய் இவங்க அவங்களாம் நினைக்க மாட்டேன் பொண்டாட்டி மாதிரியே நினைப்பேன் அவரு மரியாதை கொடுக்கணும் பொண்டாட்டி மேல உட்காந்தா பேசுவாங்க ஆமா நான் எப்பவுமே கீழே உட்காருவேன் உட்கார சொல்ல மாட்டேன் நான் படுக்க சொல்ல அவ கீழே தான் இருப்பான் மத்த மேலமா நான் மேல இருப்பான் கீழே இருப்பான் யாரு அடிச்சது ஏண்டால் போன் பண்ண மக்கள் அந்த மூச்சு ஏங்கிட்ட காமிக்காது கொஞ்சம் பிடிக்காது அருமையாக சூப்பரா இருக்கு பாயம் போடுறீங்களா கிண்டல் பண்றேன் நீ ஆமா அடிக்கிறான்னா எப்படி அடிச்சேன் என்னத்துக்கு ஏண்டால் போன் பண்ண ஏண்டால் போன் பண்ண அடிக்கிறமா நீ திருப்பி அடிக்கிறது தானே ஐயோ நான் தூங்கி சொல்ல அடிச்சானே அது மாதிரி அவன் தூங்க சொல்ல அடிக்கலான்னு பாக்குறேன் ஏன் இப்ப அடிச்சா திருப்பி அடிப்பான் ஆனா அவன் தூங்கும் போது அடிச்சுட்டு ஓடி வந்துடலான்னு பாக்குறேன் நியாயப்படுத்துறது பாருங்கம்மா அவன் ஏன் அடிக்கிறான் தெரியுமா ஏன் உண்மையிலே சொல்றேன் உனக்கு புள்ளா சொன்னாதான் தெரியும் எனக்கு சொந்த வீடு கிடையாது நான் புளி மாத்த அடிக்கிறப்பா பொறுப்பாக்குப்பா நான் பொறுப்பாக்கா புளி மாத்த அடிக்கிறான் அவன் ஒரு நாள் வந்து பார்த்தான் ஏன்டா பையா புளி மாத்த அடிக்கிற குழந்தைங்க பொண்டாட்டிக்குது எல்லாம் இருக்குது இப்பதான் ரோடு அகரமாகன்னு சொல்லி எல்லாம் புளி மரம் வெட்டின்னு வராங்களே ஏன்டா கேட்கிற இவன் வீட்டுக்கு வந்து தைக்கிறாங்க யாருந்த ஹவுஸ் ஓனர் தைக்கிட்டா ஆனா ஒன்னாம் தேதினா வர கட்டிக்கிறாங்க சரி சரி சொல்ல வீட்டு போய் பார்த்தோமா சூப்பர் மாடி அருமையா கட்டிக்கிறான் 2 அடுக்கு மாடி பள்ளிக்கல் போட்டு வச்சுக்கிறான் பாத்ரூம் கிச்சன் பெட்ரூம் அவ்வளவு சூப்பரா இருக்குது அவன் சொல்லிட்டான் வீடு நல்லா இருக்குதா நல்லா இருக்குது 1ஆம் தேதி வாடகை கட்டிடு அவர் உன்னால வாடகை கட்டணும்னா வீட்டை காலி பண்ணணும் எல்லாரும் சொன்னா அதான் சொல்லிக்கிறாங்க போயிட்டான் நானும் 3 வருஷம் அறிமுகமா குடும்பமா அப்புறம் 1ஆம் தேதி வாடகை எடுப்பு கட்டிடுச்சு அவனே என்ன பாராட்டிட்டே இது போல எவனுமே வாடகை கட்டது கிடையாது ஆபீஸ் போறவங்க 5ஆம் தேதி 6ஆம் தேதி தானே கட்டுவான் 1ஆம் தேதி கட்டிட்டாடா அவனுக்கு இவனை ஒயின் ஷாப் விட்டு போய் வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சான் என்னடா சொல்ற ஆமாம்மா ஹவுஸ் ஓனரா நல்ல மனுஷமா அந்த அளவுக்கு நியாயமா கட்டிக்கிறேன் நானுமா கட்டல நோட்டா கட்டணும் நான் என்ன சில்லற தானே தெரியும் பொறுப்பாக்கு நான் பரமாவுக்கு தான் நானே இல்ல நான் சொன்னேன் அப்படி இல்ல நானே என்ன காயின் நானே இல்ல அது நேர்மையா கட்டி இருக்கிறீங்க நேர்மையா ஆமா நேர்மையா உண்மையாக ஓ நம்ம உண்மை நான் துட்டுதமா கட்டணும் பணி துட்டுதானே கட்டுறேன் ஏன்னா ஒரு நாணயம் சொன்னது ஒரு தப்பா நான் எல்லாம் நான் தான் சொல்றேன் அதெல்லாம் இல்ல ஐயோ கடவுளே அது கோயிலுக்கு இருக்கிறாங்க சரி விடுங்க பணத்தை கட்டிங்க கட்டிட்டுமா அப்படியே கட்டின்னு வந்தேன் போட்டு வாங்கி கொடுத்தான் சாப்பிட்டேன் அமிச்சு நான் வீட்டுக்கு இப்பதான் நல்லா தான் போயிடுச்சு திடீர்னு குறான் வந்துருமா 6 மாசம் வேலையை கிடையாது இல்லன்னா வீட்டு கால் பண்றான் நான் என்ன பண்ணுவேன் நான் சம்பளம் சாப்பாடு வயல கோயிலுக்கு அன்னதானம் வாங்கி சொல்லிட்டு சாப்பிட்டு அதுல உப்பு வார போறதில்ல கடவுள் உப்பு போடுறேன் தூள் நடக்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் நான் அப்புறம் சொல்லிட்டு போறான் 8 மணிக்கு டேய் நாளைக்கு காலைல 8 மணிக்கு வருவேன் நீ அதுக்காட்ட ஒண்ணு வாட கட்டு இல்ல வீட்டை காலி பண்ணிட்டு போடாடா இல்லன்னா நடக்குச்சா வேற மொக்கால் போயிட்டு ஆமா ஏறி போச்சு அவனுக்கு அப்புறம் நான் வந்து ஓட்ட படுக்கிற தூக்கமே வரல எப்படி வரும் நாளைக்கு காலைல 8 மணிக்கு வருவாள் அப்படி இப்படிதான் பண்ணியா சளி கூட அடிக்கிறேன் நேரம் அடிச்சு விட்டுறேன் நேரம் பதில போற மட்டும் அப்படி செஞ்சுட்டு போறான் பகைக்கு எத்தனை பேர் நம்ம கம்பெனில தூக்குறோங்க அது மாதிரிமா என்ன பண்ணுவேன் கேட்டு போட்டான் தூக்க வரல ஏது உக்காந்தீங்க நான் 12 மணிக்கு அப்பதான் எனக்கு ஞாபகம் வச்சு இந்த திருப்பதி போலான்னு ஒரு ரூபா உண்டியில் போட்டு வச்சுங்க மண்ணூட்டி நல்ல அதான் சேமிக்கணும்ன்றது சேமிக்க இல்லமா உண்டியில் போட்டு எப்படி கூடுமா அந்த மாதிரி ஏத்தான் போவான் அதுக்குன்னா வேற என்ன வர முடியாது
பேசுறீங்க அந்த பூனை நீ ரொம்ப மாத்தி பேசுறீங்க உனக்கு வந்து அது இல்ல உண்டி சேர்த்து வைக்கிறேன்னா அது எதுக்காக உண்டி சேர்த்து வைக்கிறமா உண்டியில துண்டி சேர்த்து வைக்கிறேன் ஓ நான் பூசாக்க இருடா பின்ன உண்டி சேர்த்து வைக்கிறேன்டா அதுக்கு இல்ல நான் மட்டாத்து பேரே கூப்பிடுறேன் நான் சும்மா அதுக்கு சொல்ல நீ இப்போ உண்டி வச்சுட்டு காசு போட்டு சேமிக்கிறேன்றல்ல நான் கூட சின்ன வயசுல இருந்து உண்டி வச்சு ஊட்டி தெரியும் ஊட்டி பெரிய ஊட்டி எது ஒரு ரூபா தான் போடலாம் இல்ல எங்க ஆயா சொல்லி கொடுத்தாங்க வாயாத்து பெருசு அது பெரிய ஊட்டி அது சொரம் பார்த்து மூட்டை மூட்டையா கொட்டலாம் அதை எடுக்க முடியாது அதுக்கு சொல்லல நானு வாயா ஊட்டி சொன்னா ஆமா ஆமா அப்போ அதெல்லாம் சேமிச்சு வச்சாதான் பின்னாடி உதவும் நம்மளுக்குலாம் பின்னாடிலாம் ஏன் உதவுது என்ன திடீர்னு இப்படிலாம் பேசுறீங்க நீ ஏடா குடமா பண்றடா இவனே ஓ நான் ஒண்ணு ஆடாக ஓவரா பண்ணாத நான் போலீஸா ஓவர் ஓவர் அல்ல அப்ப நான் கிரிக்கெட்ல ஓவர்டா அதுவா அப்ப என்ன ஓவர் அளவுக்கு மிஞ்சி பேசுறேன் நான் மிஞ்சி பேச எப்ப விடுப்பா நான் கூட்டி சேர்த்து பணம் சேர்த்து வச்சுட்டு அப்பாவா இன்னும் உமால நான் வச்சு ஒரு பூச்சிக்கிறவனு இல்லாததான் சொல்லி என்ன ஏன்னா ஒரு பாடுறது நீ பால் சொல்ற நாலு பேர் அப்படி மொத்தம் பாதி காப்பு புளிய மரம் பொங்கிட்டு அதான் சொல்றேன் அந்த புளி மரத்துக்கு பாதி காக்க மாட்டான் நான் யாரையும் கொடுக்கலடா அன்னைக்கு நீ என்ன ஆடுற நானு என்ன விட்டு நீ குட்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன் கல்யாணம் ஆயிடுச்சா நாளைக்கு காலையில் 8 மணி வருவானே முயற்சி பண்ணா அந்த உண்டி எடுத்து வச்சமா 1500 தேர்ச்சி எவ்வளோ 1500 பரவாயில்ல சொல்லிட்டு சரி நாளைக்கு காலையில் 8 மணி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிலாம் கிளம்பிட்டேன் எங்கேயா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இந்த பட்டாசெல்லாம் பட்டாசு அந்த கடைக்கு போய் 1500 கொடுத்துட்டேன் வா இந்த பச்சா 2 பாம்பு செஞ்சு கொடுப்பாங்க அவனை செஞ்சு கொடுத்தான் எத்தனை வந்த 2 அடுக்கு மாடி கீழ் மாடியில போன 2 பாம்பு வச்சுட்டேன் 2 சிலிண்டர் வாங்கி தந்து குடிச்சுட்டேன் வச்சுட்டு பட்டாட்டு வாங்கி வெளியே ஓடிட்டேன் 5 நிமிஷம் கூட ஆவாலும் டொம்போ செண்டாடுக்கு மாடி தரமாட்டமா ஆகி போச்சு அங்க ஒரு செங்கோல் கூட கிடையாது இன்னைக்கு வந்து ஏன்டா போல பண்ண ஏன்டா போல பண்ண உக்காந்து என்னடி இவன் மென்டலா லூஸ் அடிவன் இப்ப கேட்க மாட்டான் அவன் ஓ நீ ஏன் கேக்கணும் இதை ஏன் கேட்க கூடாது ஏன் கேக்கணும் நான் வீட்டு படி தர மட்டும் நான் கேட்க மாட்டேன் நானே பண்ண அந்த சிலிண்டர் வச்சுட்டு என்னமா என்ன டாபர்னு சொல்லு டாபர்னா என்ன மீனிங் டாபர்னா என்ன ஒரு செல்ல கூப்பிடுற பேரு கிடையாது மீனிங் சொல்லு டாபர்னா கூட்டி கொடுக்குறோம் டாபர் யாரு கூட்டி கொடுப்போம் பிராஸ்டியூட் இந்த மேல பறந்துன்னு வராங்களா அவங்க அது பேராசூட் அது இது பிராஸ்டியூட்னா தேவடியான அப்ப நீ தேவடியானா நான் டாபர் நம்ம 100 ரூபாய் தான் சூப்பர் அதுக்கு இல்ல எல்லாம் நியாயமா பேசுங்க அந்த சிலிண்டர் எடுத்து வச்சுட்டு பாம்ப வச்சுட்டு அவன் வீட்டை தர மாட்டாங்கன்னா ஒண்ணு வாடகை கட்டி இல்ல வீட்டை காலி பண்ணு அவன் வீட்டை காலி பண்ண பாம்பு வச்சு காலி பண்ணு போடா போடா உங்க அம்மா தாலியா பிடிக்க வர
ஒரு பாட்டி மாதிரி தரானா அவன் ஒண்டியா குடி அவன் அப்பங்காரனா நான் குச்சா மட்டும் குரங்கு மாதிரி வந்து அவன் குத்து நான் குடி வந்தது என்ன குடும்பம் அடிச்சு ஓ நாட்டை வாழ வைக்கிறோம் நாங்க 2 பேரும் வாழ வைக்கிறோம் நான் 3 கோட்டைங்க அப்ப 3 கோட்டு ஒரு நாளைக்கு 6 கோட்டு ஒரு கோட்டு 20 ரூபா வரி 6 கோட்டு 120 ரூபா வரி கவர்மெண்ட் நான் கட்டுறோம் இல்லையோ நான் கட்டுறோம் ஆனா அந்த பொம்பளைங்க கட்டணும் நிறைய இருக்குது வீட்டுக்கெல்லாம் குடிச்சோனா ஏன்டா குடிச்சோனா எதுக்கா குடிச்சோனா ஏன் கட்ட போறீங்க அவன் ஏன் குடிச்சு வரான் போய் போயிரு குடிச்சு வரான் யாரு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படி குடிச்சு வரான் குடிச்சோனா கேடு பண்ணி வார்த்தை சண்டை பாரு அச்சா கூட பரவாயில்ல வார்த்தை நாங்க துண்ணுவோம் ஒரு விஷயம் தெரியாது இன்னைக்கு தொடப்பாட்டில் அடிக்கிற குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும் அது உனக்கு தெரியாது அது அச்சு உங்களுக்கு தெரியும் வாங்கணும் தெரியும் ஒரு நேரத்தில் குடும்பம் நீ பல பாட்டுற குடும்பம் இப்பதான் நம்ம ஒரு வீட்டை காலி பண்ணா அப்படி காலி பண்றது நியாயமா பேசுறான் காலி பண்ணாதான் காலி பண்ணு காலி பண்ணா அது அர்த்தம் கிடையாது காலி பண்ணுனா வீட்டுல இருக்கிற சாமாசத்துல எடுத்துட்டு வெளியே போங்க என்ன சொன்னா வெளியே போனா எப்போ போயிருப்பா வீட்டை காலி பண்ணு உன்னால எங்க 1500 ரூபாய் நஷ்டமாச்சாடா 2 சிலிண்டர் போச்சாடா அப்படி என்ன பரிதாபப்படுற வருமா அவ்வளவு பெரிய வீடு போச்சு நாளைக்கு போனா கூட சிலிண்டர் வாங்கலாம் நாளைக்கு சிலிண்டர் இல்ல இதை வாங்கி பாரு சிலிண்டர் போய் கேட்டா என்ன தெரியுமா கேக்குறான் முதல்ல கரண்ட் பில் அட்டை எடுத்துன்னு வரான்றான் கரண்ட் பில் அட்டைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு அது வாட்ச் பில் இருக்குது அது கிச்சன் ரூம்ல இருக்குது என்ன சம்பந்தம் நம்மள மண்டல ஆக்குறான் நம்மள மண்டல ஆக்குறான் இந்த அட்டை எடுன்றான் அந்த அட்டை எடுன்றான் அந்த அவ்வளோ வரலாம் அதை இதுல வரலாம் அதுல அவ்வளோ வரலாம் அதுல இவ்வளோ வரலாம் நம்மள பைத்தியக்காரன் ஆக்குறான் கூச்சாரி மேரே कोई मेरे பாத்துற ஒரு கை நீ அது கூட தூங்கும் போது தான் போய் அடி பண்ற எப்ப தூங்குன்னு பாத்துங்கிறான் உக்காரு என்னமா இது எல்லாரும் நாடி போட்டு அவங்க மறுபடியும் நடிகருங்க அனுராதா கிடையாது என்ன சொன்ன போடுவேன் ஓ சத்தியமா இப்ப கூட சொல்லு நீ எதை நினைக்கிற கேட்டும் போடுவேன் கேட்டும் கடலுக்கு கப்பலா இருக்கு என்னன்னா தொப்பலா இருக்கு எம்ஜிஆர் படம் 3 முறை பாத்துக்கிறேன் ஆமா நான் யாரு நான் எப்படியாப்பட்ட மென்டலா இருப்பேன் நீ யாரு கூட எதுவும் தெரியாது ஆனா இப்ப தெரியும் எப்படி பாருங்க நான் எதுக்கு நான் அதை கேட்கல நான் எனக்கு அப்பா அம்மா யாரு உங்க அப்பா அம்மாலாம் கிடையாது நீ எப்படி தெரியுமா பண்ட ஒருத்தர் பச்சாரு மந்திரவாதி அவர் குச்சியில பச்சாரு ஒண்ணு ஐயா கோழிய படிப்பாங்க ஆமா அவர் கோல் வச்சுக்கிறாரு எப்பவுமே ஒரு ஆம்பளை பொம்பளை பிறக்குறாங்கன்னா அது கோல்ல படிக்க மாட்டாங்க அந்த பிரம்மனுடைய அருளால் படிக்க வேற வேலை இல்ல அவன் பாத்துக்கிறான் அப்படி என்ன யாரு படிச்சது உன்னதான் பச்சாரு மந்திரவாதி ஒருத்தர் பச்சாரு அவர் பாக்கணுமா மந்திரவாதியா ஆமா பயமுத்திரியடா நீ ஒன்னும் பயப்படாத நீ நில்லு அவரே வந்து பேசுவாரு நீ தம்முன்னு பேசு வேற எதுவும் பண்ணாது நீ அவர் சொல்றது மட்டும் செய்ய
அப்புறம் நீ நானு அது அப்புறம் சொல்றேன் நான் சுமரா இடப்படமா எடுப்போது எதுவும் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நான். நீ தப்பு இல்லை, நான் பாத்துக்கிறேன். அவர் என்ன எப்படி இருக்கேன் சூப்பராக தேங்க்யூ சரிப்பா கங்கா இதெல்லாம் கோயிட்டால அப்ப அதுதான் போட்டு கொட்டியாக்குது அது எலுமிச்சு மயம் அப்பப்போ ஓர காய்ச்சி ஜூஸ் போட்டு வர ஆமா ஜூஸ் போடுவாரு ஆனா நீ தான் பீஞ்சு விடுவோம் சரி விடு அன்போ, நீ கெட்டாளோள். ஒரு பெண்ணை படைத்து விட்டேன் பார்த்தாயா? என்னுடைய மந்திர கோல் எப்பேற்பட்ட கோல் இது? ஒரு நாள் கூட அதான் போடுவாய், எனக்கு மட்டும்தான் இந்த மந்திர கோல். அடுத்தவனுக்கு சரி பரவாயில்ல இன்னொரு பச்சை நாள் பேசு அது யாருன்னு தெரியாது மூச்சு நாளுக்கு அப்படியா? என்ன தெரியாது மூச்சு நாளுக்கு சரி, நீ ஏதோ ஒரு சொல்லையா? நான் எதுவும் சொல்ல ஆனா உன்னை பார்த்தா பேசுது நரம்பு மேல் தூக்கி பயம் நரம்பு மேல் தூக்கி பேசு ஏய், ஏய், மனிதனாக பிறந்தால் பயம் என்பதே இருக்கக்கூடாது. அது பொம்பளை பார்த்துச்சு பெண்ணே, பெண்கள் தான் இந்த சூரியபுரி நாட்டு கண்கள். கண்ணோய் அதிகமா வரும் பெண்ணே, கரெக்ட் என்ன உன்னை எதற்காக படைத்தேன் தெரியுமா? என் மனதில் ஒரு வெளுத்த மனக்குறை. அந்த மனக்குறை போக்கத்தான் உன்னை படைத்திருக்கிறேன். என்ன மனக்குறை நரம்பு நோய் இல்லைங்களா அதுவா நான் எதுவும் சொல்ல பெண்ணே, ஐயா, சூரியபுரி நாடு சூரியவர்மன் தளபதி ராஜநாகவன் இருந்து யாருக்கு? ஐயோ நாமா நான் தான் சிறு சிறு தவறுகளை செய்து கொண்டிருந்தேன். சிறிது தவளை கிடையாது பொம்பளை கச்சா கற்பாச்சிடுவான் ஆமனுக்கு பார்த்தா வெட்டிடுவான் கோயில் பார்த்தா கொல்லாச்சிடுவான் ஓட்ட பார்த்தா கொல்ச்சிடுவான் பயம் வாக்கமா போனான் ஆஹா ஐயோ சரியான ஜவுளியா உன் கேட்ட ஆளு தவறுகளை நான் செய்து அதற்காக ஏழை மக்கள் பேச்சை கேட்டு கருப்புள்ளி செப்புள்ளி குத்தி ஒட்டை கைது மேலே ஏற்றிவிட்டான். தருதல பயன் அவனை விடலாமா? சொல்லித்தான் நல்லா இருக்குமே இல்லை, மனவேதனை. அதற்காக தான் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இவர் கழுத மேல ஏறி உட்கார்ந்துருப்பாரு அது கொட்ட கையில ஆம்பளை கையின்னு அவருக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் பார்த்துருப்பாரு சிந்திக்க வேண்டும். என்னை கைதுக்கு பின்னாடி உட்கார்ந்து வைத்தான். இவன் தான் அவரை வைத்தான். கீ வீட்டு பொண்ணு வாழை பிடிச்சிருப்பான் அப்ப பார்த்துருப்பான் அவரை வைத்தது இவன் தான். சரிங்க பெண்ணே, அதற்காகத்தான் உன்னை படைக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும் சூரியபுரி நாடு செல்ல வேண்டும். சூரியபுரி நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக இந்த குகைக்குள் நீ வந்து சொல்லணும் அவர் அங்கிருந்து கேட்பாரு ஏய் இவர் கேட்கறதுக்கு என்னண்டா நான் அங்க போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறேன் எல்லா விஷயத்தையும் பண்றேன் கொஞ்சம் ராஜம் என் பேர் என்ன அப்போ? உன் பேர் வைக்கல ஒன்றும் அவளுக்கு ஒரு பெயர் சொல்லு. ஆய்மா ஆஹா முனிமா ஆ, என்ன என்னோட வாயில ஒரு பேர் சொல்லு போறானா என்ன சொல்றேன்? பாஞ்சி வாயில் நுழைகிற மாதிரி சொல்லுங்க வாய்ப்பாயம் சரி, இந்த பெண்ணுக்கு நாளே நீயே வெயி பெண்ணே, உனக்கு ஒரு அழகான பெயரை நாவினால் சுட்டுகிறேன். இப்ப நல்ல என்ன பெயர் தெரியுமா? மன பேரை சொல்லுங்க ஓ, கலா வாழ்க, கலா வாழ்க, கலா வாழ்க. அரிமான பேர் கலா சூப்பர் கலா அருமையான பேர் கலா என்ன அற்புதமான பேர் உன் வாயில அருமையா வச்சுப்பாரு பார்த்தாயா? கலா கலா. இப்படி உன் வாயில வைப்பு நான் எதுக்கு அதுதான் ராஜராஜ. அதுதான் சொன்னேன் அருமையான பேர் கலா சரி சரி, இனிமே எங்க வேலை தான் சரி, நண்பா, சர்வ ஜாக்கிரதையாக அழைத்து செல். நான் கோயிலுக்குள் காத்துக் கொண்டிருக்கிறேன். சரி நடக்கும் நிகழ்ச்சிகளை ஒவ்வொன்னா நாங்க சொல்றோம் சர்வ ஜாக்கிரதையாக நான் பாத்துக்கிறேன் வருகிறேன். அந்த கோயில் ஒண்ணு ஒண்ணு சுட்டிக்கணும் பெண்ணே, ஐயா
எனக்கு ஒரு முக்கியமான விஷயம். கேளு என்னன்னா கேளு தைரியமா கேளு முக்காத கேளு அது இல்ல என்ன படிச்சிட்டீங்க அதனால எனக்கு ஒரு ஆளு வேணும். அதான பார்த்தேன் அதுக்கு தான் சொல்றது படிக்கத்தான் படி சின்ன பொண்ணா படி என்ன சொன்னீங்க? லம்பா பண்ணிட்டு சரி, அவள் உண்ண உணவு உணவு உண்ண உண்ண ஆகையால் உன் உணர்ச்சியை கட்டுப்படுத்த ஒரு அழகான ஆண்மகனை நான் தேடி வைக்கிறேன். வருகிறேன். இதுதான் நீ என்ன பார்த்தா செய்யணும் இல்ல வேலை நான் சொல்றது செய்யணும். இப்ப அரண்மனைக்கு போலாம். அரண்மனை என்ன ஏதோ நடு எல்லாம் சொல்றேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? இளவரசன் வெளிநாட்டுக்கு வந்துங்கிறாங்க. அவங்க வந்த உடனே நாட்டிய புரோகிராம் இருக்கும். அதுல உன்னை இறக்கி விட்டுறாங்க. உன் காமாட்சி காட்டுன உடனே பணம் கொடுப்பாங்க. வாங்காத அங்க நான் சொல்றது மட்டும் செய். போலாமா? என்ன அந்த அரண்மனை நான் வரல. ஆமா அங்க என்ன போஸ்டிங்ல நான் தான் அங்க காவலாளியே முக்கியமான காவலாளியே நான் தான். சரி சரி போலாமா? காமா என்ன என்ன பாட போறேன் பாடு எல்லாம் வந்து பாடு பெரிய பாடு நீ என்ன பண்ணுவா நான் செய்யறேன். ஏங்க நீங்க பண்ணுவீங்கன்னு பார்த்தேன். நான் அவனே பண்ற நிலைமையில இல்ல போ ஒரு வந்தாய்ந்து ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து பாடலா சொர்க்க தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் காதல்